திருத்தணியை தமிழ்நாட்டுக்கு மீட்டுத் தந்த சிலம்பு செல்வர் ம.பொ.சி. போருக்குப்பேட்டையில்தான் வசித்தார், வாழ்ந்தார். வடசென்னை என்று எப்படியெல்லாம் ம.பொ. சிவஞானத்தின் வளர்ச்சிக்கு நிலைக்களனானது என்பது குறித்து ஆராய்ச்சியாளர் முனைவர் ப. வீரமணி இங்கே விளக்குகிறார். சிலம்பு செல்வர் ம.பொ.சி. அவர்கள் தென் சென்னையில் பிறந்தவர். ஆனால் அவர் இளம் வயதில் வாலிப வயதை கடந்து நீண்ட காலம் வாழ்ந்த பகுதி வடசென்னை பகுதியாகும். இந்த வடசென்னை பகுதியில் பிள்ளையார் கோயில் தெரு, இப்போது இருக்கிற எஸ்விஎன் திருமண மண்டபம் இருக்கிறது. அந்த எஸ்விஎன் திருமண மண்டபத்திற்கு பக்கத்தில் இருக்கின்ற இல்லத்தில் தான் ம.பொ.சி. அவர்கள் இருந்தார்கள். ம.பொ.சி. 3வது வகுப்பு வரை தான் படித்தவர். 3வது வகுப்பு வரை படித்த ஒருவர் மிகச்சிறந்த ஒரு தமிழறிஞராக சிலப்பதிகாரத்தில் ஒரு அத்தாரிட்டி என்று சொல்லக்கூடிய தன்னுடைய புலமையை வளர்த்து கொண்டார் என்றால், அந்த புலமைக்கு நிலைக்களமாக இருந்தது வடசென்னை தான். ஏனென்று சொன்னால், அவர் வாழ்ந்த காலத்தில் வடசென்னையில் மாசிலாமணி கிராமணியார் என்ற ஒரு சிறந்த தமிழறிஞர் இருந்திருக்கிறார். இன்னொருவர் உங்களுக்கு தெரியும், அப்துல்லகிரி பள்ளியில் தலைமை ஆசிரியராக இருந்த ராசே உமாபதி அவர் ஒரு பெரும்புலவர். இவருடைய நட்பினாலும் திரு மாசிலாமணி கிராமணியாரிடத்தில் தமிழ் பல இலக்கிய நூல்களை அவர் பாடம் கேட்டிருக்கிறார். இந்த பாடம் கேட்டதின் விளைவாகவும் பழனி பாலசுந்தரனார் என்ற ஒரு பெரும்புலவர் வடசென்னையில் இருந்தார். அவரிடத்தின் பழகிய காரணமாகவும் தன்னுடைய ஐயங்களை கேட்டு தமிழ் புலமையை வளர்த்து கொண்டார். ம.பொ.சியை பொறுத்தவரை அவர் ஒரு செல்ஃப் தாட் ஸ்காலர், ஒரு சுய சிந்தனையாளர். சுயமாக படித்தது தான் மிக அதிகம். இருந்தாலும் அவர் முறையாக சில இலக்கிய நூல்களை பாடம் கற்பதற்கு வடசென்னை தான் முக்கிய பகுதியாக இருந்திருக்கிறது. இப்போது இருக்கிற போருக்குப்பேட்டை பகுதி தனபால் சேரி என்று ஒரு சேரி இருக்கிறது. அந்த சேரியில் தான் அவர் பல ஆண்டு காலம் ஒரு குடிசையில் தான் அவர் வாழ்ந்திருக்கிறார். தன்னுடைய சுயசரிதியிலேயே அவர் எழுதியிருக்கிறார். அப்போது அவர் சொன்ன ஒரு முக்கிய கூற்று, தனபால் சேரியில் வாழ்ந்ததனால் அங்கு ஆதி திராவிடர்கள் மிகுதியாக இருந்தார் என்ற காரணத்தினால் அவர் தான் திருமணம் செய்து கொண்டால் அது ஆதி திராவிட பெண்ணை தான் மணக்க வேண்டும் என்று அவருடைய உள்ளத்திலே ஒரு உறுதியை ஏற்பட்டுள்ளது. அப்படியே மணக்க வேண்டும் என்றும் அவர் விரும்பியிருக்கிறார். வேறு சில காரணங்களால் அது தவறாமல் அது நிறைவேறாமல் போய்விட்டது. இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், வட சென்னையில் சாதி மறுப்பு திருமணத்தை செய்யக்கூடிய அளவுக்கு அவருக்கு ஒரு உணர்வை வட சென்னை ஏற்படுத்தி இருக்கிறது.